வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை டிசிப்ளிஸ் கல்டிவேட் ஒயில் ஐல் சேக் ஆஃப். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு அழுதுட்டுருக்கான். மாஸ்டர் எந்திரிங்க மாஸ்டர், உங்களுக்கு இப்படி ஆகக்கூடாதுன்னு சொல்லி. மாஸ்டர் இப்போ சாக போகிறாரு, நம்ம இப்போ என்ன பண்ணுறது அண்ணான்னு சொல்லி ஒருத்தங்க இருக்கணும்னு கேட்குறான். இந்தால் பாடியை இப்போ யார் கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி அவனு கேட்குறான். இந்தால் பாடியை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது, இது எனக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தான் சொல்லி இன்னொருத்தனும் சொல்கிறான். இவருடைய ரகசியத்தை மட்டும் நான் வெளியே சொல்லாமல் இருந்ததாக எப்படி இருந்திருக்கும், இவர் தான் சாக போகிறார்ல, அடுத்த அதிக பெண்களை கொண்ட சிடர் நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் 5 பேரும் இந்த இடத்த விட்டு வெளியே நகலவே முடியாது. எங்களை கேள்வி கேட்குற அளவுக்கு உனக்கு யார் தைரியம் கொடுத்ததுன்னு சொல்லி அவனை குத்திடுறான். என்னை கேள்வி கேட்க நீ யாருன்னு சொல்லி மறுபடியும் அந்த பொண்ணை பார்த்து கேட்குறான். இந்த இடத்த விட்டு நம்ம இங்கேருந்து போகலாம், இது நமக்கு தேவையில்லாத ஒன்று தான், இந்த விஷமும் இனிமேல் நம்மளுக்கு தேவைப்படாது, இங்கேருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு 5 பேர் அங்கேருந்து கிளம்புறானுங்க. மாஸ்டருக்கும் அந்த ஸ்லேவ் பொண்ணுக்கும் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அங்கே ஒருத்தன் சொல்லிட்டும் போகிறான். இவங்க இப்படி பண்ணக்கூடாது மாஸ்டர் அப்படி சொல்லி சிவா மாஸ்டர்னு சொல்லி அந்த பொண்ணு அழுதுட்டுருக்கான். நீயும் இங்கேருந்து போயிரு ஜெயினும் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறான். இல்லை நான் இங்கேருந்து போக மாட்டேன், நீங்கள் தான் என்னை அந்த ஸ்லேவ் ட்ரேடர்கிட்ட வந்து காப்பாற்றுனீங்க மாஸ்டர்னு சொல்லி அந்த பொண்ணு அழுதுட்டுருக்கான். நான் உங்கள் கூட எப்போயுமே கண்டிப்பாக நான் இருப்பேன், அவங்கள நான் சும்மா விடவும் மாட்டேன், நீ வந்து எதுவும் கவலைப்படாத, நீ ஒரு நல்ல பொண்ணு, நீ வந்துட்டு நம்பிக்கை இல்லாதவங்கள நீ வந்து நம்ப மாட்டேன், நீ ரொம்ப நல்ல பொண்ணு, நீ இங்கேருந்து போயிரு மாஸ்டர், நான் உங்கள் கூட தான் இருப்பேன், நீங்கள் என் கூடயே இருங்கன்னு சொல்லி அந்த பொண்ணும் சொல்கிறான். நான் சாக போகிறேன். இல்லை மாஸ்டர் நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, நீங்கள் உங்களுடைய சீடனை வந்து ஏற்றுக்கோங்க, நான் உன்னை கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய மாஸ்டரும் சொல்கிறான். நான் வந்து ஒரு முட்டாள் கிடையாது, எனக்கு உடல்நிலை தான் சரியில்லாமல் போச்சே தவிர நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது, நான் வந்து சாக போகிறேன்னு சொல்கிறேன். மாஸ்டர் அப்படி சொல்லாதீங்க இன்னொரு டைம், இதுதான் என்கிட்ட இருக்க கடைசி நீங்டன், இதை நான் வந்து சாப்பிடணும், இதை சாப்பிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும்னு சொல்லி அவனோட மாஸ்டர் சொல்கிறான். மாஸ்டர் நீங்கள் ஆறுதலாக இருங்க, நீங்கள் அதை படுங்கன்னு சொல்லும்போதே அவனுக்கு முடியாமல் போயிடுது. அதையும் தூக்கி கூட கீழே உடச்சிடலாம். மாஸ்டர் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கற்றுட்ருக்கான். அவனோட டப்புன்னு வேறொரு இடத்துக்கு போகிறான். நீங்கள் இப்போ சிஸ்டம்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டீங்க, அதுவும் அஃபீஷியலாக வந்து லான்ச் ஆகிட்டீங்க, உங்களுடைய 6 நிக்டனையும் நீங்கள் முடிஞ்சதுனால உங்களுக்கு 1000 டைம் வந்துட்டு கோல்டன் எலிக்சர் கிடைக்கும். ஏன்னா 1000 டைம் கிடச்சிச்சு அப்படின்னா என்னுடைய எல்லா இன்ஜுரியும் நான் வந்து சரி பண்ணிட முடியுமே. ஃபைனலி எனக்கு கோல்டு எலிக்சர் கிடச்சிருச்சா, எனக்கு இவ்வளோ ஹேப்பியாக இருக்கேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஆக்சிடெண்ட் ஆகி நான் இந்த வேர்ல்டுக்கு வந்தேன், என்னுடைய திறமைகளை நான் வந்து நிறையா வளர்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சி பார்க்குறான். இங்கேனா நம்ம அவரை தோக்கடிச்சிட்டோம், அதுவும் 15 வருஷம் ஆச்சுலன்னு அவனுடைய சீடர்களும் பேசிகிட்டு இருக்கானுங்க. உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் வேறு கிடச்சிருக்கு, நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க மாஸ்டர், உங்களுக்கு இதுக்காக வந்து நிறைய ரிவார்டும் கிடைக்கும், இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு புரோஜனமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து கும்பு வந்துட்டு சொல்லிக் கொடுக்கலாம், அடுத்து என்னடனா ஸ்வாட்மேன்ஷிப்பும் நல்லா வந்துட்டு சொல்லிக் கொடுக்கலாம், இந்த மாதிரி நிறைய எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு இதை ரிட்டர்னும் பண்ணிக்கலாம், இதை வந்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க, இந்த சிஸ்டம் தான் உங்களுக்கு இதை கொடுத்துச்சு, உங்களுடைய ஃபீட்பேக் ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இதில் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது இன்ஃபினிட்டியாக கிடைக்குமான்னு தெரியாது, ஆனால் எனக்கு கிடைச்ச இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் நல்லா பயன்படுத்திக்கணும்னு சொல்லி அந்த கோல்டன் எல்சரியும் அவனும் சாப்பிட்டு வர்றான். இங்கே இந்த பொண்ணு நடந்துட்டு இருக்கு. மாஸ்டர் எந்திரிங்க, நீங்கள் வந்து இப்போ உடனே எந்திரிச்சாகணும், நீங்கள் எந்திரிக்காமல் இங்கேருந்து நான் எங்கேயுமே நகர மாட்டேன் மாஸ்டர், நீங்கள் எப்போ தான் எந்திரிப்பீங்க சொல்லி அந்த பொண்ணு நடந்துட்டு இருக்கு. அவனு வந்துடுறான். ஜினு நான் எந்திரிச்சிட்டேன், நீ வந்து கவலைப்படாத, நான் வந்துட்டு இப்போ அவங்கள பழிவாங்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு, நம்ம கண்டிப்பாக அவங்கள வந்து பழி வாங்குவோம்னு சொல்லி அவனும் சொல்கிறான். அவனுடைய சீடனை ஒருத்தங்க எடுத்துகிட்டு போய் இது வந்து 7ஆம் முத்திரையில் இருக்க குருவோடைய ரகசியங்கள் எல்லாமே இதில் இருக்குது, என்ன நீங்கள் நம்பணுங்கிறக்காக நான் அதை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஓ இது எல்லாமே இதில் தான் இருக்கேன், பரவாயில்ல, உங்கள் டீச்சருக்கு நீங்களே துரோகம் பண்ணிட்டீங்களே, ஆனால் நீங்கள் வந்துட்டு இப்போ ரொம்ப கஷ்டப்பட போகிறீங்க. சிவசிவாவுடைய மொத்த கதையை நான் அங்கேயே முடிச்சிட போகிறேன், அவனுடைய அந்த வேர்கள், அவனுடைய இந்த ஆன்மீக வேர்கள் எல்லாத்தையும் நான் இங்கே உடச்சிட போகிறேன் அப்படி சொல்லி அவனும் சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் ஒரு முட்டாளாக தான் இருக்க போகிறீங்கன்னு சொல்லி அவன் சீடன்னு சொல்லிட்டு அவனையும் அட்டாக் பண்ணுறான். இல்லை நான் இங்கேயே சாகக்கூடாது, இந்த இடத்துல நான் செத்து போயிடக்கூடாது, என்னை நீங்கள் வந்து விட்டுருங்க சொல்லி அவனுக்கு கெஞ்சிகிட்டு இருக்கான். ஒன்றை நான் எப்படி உயிரோட விட முடியும், நீ இப்போ இங்கே சாக தான் போகிறேன்னு சொல்லி அவனுடைய மாஸ்டரும் அங்கே சொல்லிகிட்டு இருக்கான். இல்லை என்னை வந்து யாராலும் காப்பாற்றுங்க மாஸ்டர் சியோவோ, என்னை வந்து காப்பாற்றுங்க, நான் அவங்களோட சீடன் என்னை காப்பாற்றுங்க, ஏன் முன்னாடி நிற்கிற அளவுக்கு இங்கே யாருக்கு தைரியம் இருக்கு. ஓ சியாசவா நீ தானே இங்கே வந்திருக்கேன், நான் இப்போ தான் உன் சீடனை வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருந்தேன், என்னடா இங்கேயே சாக போகிறேன்னு சொல்லி கேலி செஞ்சுட்டு இருந்தேன், நீயே இங்கே வந்துட்டியா, நான் அந்த கோல்டன் எலிக்சரை சாப்பிட்டுட்டேன், அது உண்மைக்குன்னே அதோடைய பவரை நீ பார்க்குறியான்னு சொல்லி அவனும் அவனுடைய ஆயுதங்கள் எடுக்கிறான். என்னது இதை பார்க்கும்போது செகண்ட் இது மாதிரி இல்லையே, இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கலாம், அது அவனே உருவாக்கியதில்லை, ஆனால் அந்த கோல்டன் எலிக்சர் வந்துட்டு 3ஆவது நிலை அடைஞ்ச மணிக்கு இருக்கு, இப்போ 2ஆவது நிலை தானே சொல்லலாம், இவ்வளோ ஸ்ட்ராங்காக அது இருக்காதுன்னு சொல்லி சரி எனக்கிட்ட என்னுடைய பவரை நான் காட்ட வேண்டிய நேரம்னு சொல்லி அவனும் ஒரு அட்டாக்
அட்டாக் வந்துட்டு பண்ணுறான். ஆனால் அவனது எல்லாமே சுக்குநூறாக உடஞ்சி போயிடுது. என்னது இவன் இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்டான்னு சொல்லி அவனும் பார்த்துட்ருக்கான். இதோட அவன் கலந்து முடிய போகுதுன்னு சொல்லி ஹீரோவும் அட்டாக் பண்ணிகிட்ருக்கான். கோல்டன் எலக்ஷனுடைய பவர் என்னன்னு சொல்லி பாருன்னு சொல்லிட்டு அவனும் அதுலேருந்து எசாயிட்ருக்கான். அவன் கையிலேயே ஒரு அடி பட்டுருது. ஐயோ இதுக்கு மேலே நம்மளால் முடியாது, என்னை வந்து விட்டுரு சிவசிவன், நீ மட்டும் என்னை கொன்னேன்னு வச்சுக்கோமே வீட்டோட விதிமுறைகளை நீ மீறின மாதிரி இருக்கும், அவங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க. எனக்கு அதை பற்றி கவலையெல்லாம் இல்லை. அந்த அரண்மனையில் இருக்கவங்க என்னை என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்க்கலாம். என்கிட்ட இருக்கிறது கடைசி இந்த ஒரு மாத்திரை, இதை நான் சாப்பிட்டே ஆகணும். என்னால் 3 மாத்திரை தான் சாப்பிட முடியும். என்கிட்ட இது ஒன்று தான் பேலன்ஸ் இருக்குது. இப்போ இதோட பவரை நான் அனலைஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவனும் அந்த வந்து அட்டாக் பண்ணுறான். இதெல்லாம் வச்சு என்னை தடுக்க முடியாதுன்னு சொல்லி ஹீரோவும் ஒரு அட்டாக் அவன் மேலே வந்து பண்ணுறான். அவனும் தடுத்துட்ருக்கான். இதை வச்சு நம்மளால் தடுத்துட முடியும். ஆனால் இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இவனோட அட்டாக்கு. சிவசிவனால் எப்படி இவ்வளோ பெரிய அட்டாக்லாம் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி அவனே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கான். வில்லனோட மேலேயும் அந்த அட்டாக்கும் வந்துட்டு பட்டுருது. அவன் பண்ண அட்டாக்கு. நீங்கள் வந்து வராத, நீ என் பக்கத்தில் வராதான்னு சொல்லி அவனை அடிபட்டு கத்திட்டு இருக்கான் வில்லனும். நீ இப்போ அதிகமான லெவலில் அடைஞ்சிட்டால, நீ என் பக்கத்தில் வராத. இந்த வேர்ல்டு தனித்தனி பிரிவாக பிரிஞ்சிச்சு. மிஸ்டீரியஸ் லேண்டு, ஸ்கை, மேட்டல் வேர்ல்டு, ஈச் லெவல்னு சொல்லி தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. அது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஒன்றாகணும். அதான் 4th கிடையாது. நீ வச்சுருக்க ஒரு ட்ரெஸ்ஸர் ஒன்றும் நார்மல்லாம் கிடையாது, அது சும்மா சாதாரண ஒன்று தான். ஆனால் நான் வந்து அப்படி கிடையாதுன்னு சொல்லி ஹீரோவும் அவன் மேலே வந்து ஒரு அட்டாக் பண்ணுறான். அவனை வந்து ஒரு அட்டாக் வந்து தடுக்குது. யார் இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். நீ அவனை வந்து கொல்லக்கூடாது, நீ அப்படி கொன்ன அப்படின்னா வீட்டோட விதிமுறைகளை நீ மீறின மாதிரி ஆயிரும் சொல்லி அங்கே வந்து ஒரு மாஸ்டர் சொல்கிறாரு. நகட்டோ என்னை வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லி வில்லனு கீழே வந்து கத்திட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருது. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய்.